ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு பிக் மேட்சுக்காக இப்போ வரைக்கும் ட்ரிபிள் ஹெச் நோ சொல்லியிருக்காரு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. சிஎம் பங்க் ஆட்ரூத் மாதிரியான ஸ்டார்ஸோடைய கான்ட்ராக்ட் ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ AEWலேருந்து பெரிய சைனிங் இப்போ வரைக்கும் கரெக்டாக WWE பண்ண போகிறாங்க. அது போக நிறைய ஸ்டாக் டீம் இப்போ வரைக்கும் கரெக்டாக ஆப்சன்ஸ் ஆயிருக்காங்களா. ஸோ அது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக போகிறோம். சரி ஓகே, நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஸ்காட்டிஷ் ட்ரூ மேக்கின்டர் நிறைய விஷயங்களை பற்றி அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அப்கமிங் அவருடைய ஃபியூ டெவலப்மெண்ட்லேருந்து பேடஸான ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அப்படி என்ன பேசியிருந்தாருன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரேமோ ஸ்டுடியோ ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ லாஸ்ட் வீக் ரேமோ ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா WLCலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ராவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் பண்ணுறாருன்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ரேமோ ஸ்டுடியோ அந்த ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்க மாட்டார். ஸோ என்ன ரீசன் கேட்கும்போது இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரேமோ ஸ்டுடியோக்கு ஒரு மைனர் இன்ஜுரி இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏலையும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து நிறைய மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தனால அவருக்கு ஒரு மைனர் இன்ஜுரி ஏற்பட்டிருக்காமா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ரால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேமோ ஸ்டுடியோனால வர முடியலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வரைக்கும் கரண்டாக ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் WLCலேருந்து ஒரு பெரிய ஆப்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ எந்த ஒரு சைனும் இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ மாண்டஸ் போர்டுக்கான சிங்கிள்ஸ் புஷ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து நிலை இப்போ வரைக்கும் கரண்டாக ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இது ரிலேட்டட் நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, நம்மளுடைய மாண்டஸ் போர்ட் அண்ட் ஆல்சோ ஆஞ்சலோ டாப்கின்ஸ் இருக்காங்களா இப்போ வரைக்கும் கரண்டாக கிரியேட்டிவ் சைட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களாமா. இப்போ வரைக்கும் கரண்டாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிளான்ஸ் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக இல்லையாமா. ஸோ ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா WWE கம்பேக் கொடுப்பாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ரூமர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் அப்சர்வர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்டாக கிரியேட்டிவ் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் மாதிரி கொடுத்துருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நியூ பிளான்ஸ் எல்லாமே கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக அவங்க ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுவாங்கன்றதை அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளான்ஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு டாக் டீம் தான். ஸோ WWE அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாமல் அவங்க கம்பெனிலே வச்சுக்கிட்டாங்கன்னா கம்பெனிக்கும் நல்லது. ஸோ அந்த ரெண்டு ஸ்டார்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான். ஸோ மூணாவது லாஸ்ட் வீக் நடந்த ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் ரிலேட்டடும் பார்த்துலாம். ஸோ லாஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் பற்றின ரிவியூல இருக்குது. லாஸ்ட் வீக் பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூவர்ஷிப் கிடச்சிருக்குன்றதை பார்ப்போம். லாஸ்ட் வீக்குக்கு ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1.18 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. இதுவே லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் பயங்கரமாக ட்ராப் ஆயிருக்கு. எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 990K வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. ஒரு பெரிய ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு இருக்கேன்னு அப்கமிங் நம்ம பார்த்துருந்தா இதுக்கப்புறம் ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனில் ஒரு பார்ட்டாக இருப்பாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தா. அண்ட் ஆல்சோ WWE இன்பில்டாகவே ரோமன் ரைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி அவரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய ரெஸ்லிங் நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. இதை பற்றி டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாகவே ஒரு அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்து என்ன கதை. ஸோ தலைவா நீ மீண்டும் ஸ்மாக்டவுனுக்கு வாயா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப்பும் ஏறும், உன் கோட்டைக்கு நீ வந்த மாதிரி தான். நம்மளுடைய நிக் நெமத் என்கிற டாப் சிக்லர் ரிலேட்டட் தான். ஸோ டாப் சிக்லர் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா TNA வந்து பார்த்தீங்கன்னா ரீசைன் ஆயிருக்காரு. இது ரிலேட்டட் TNA வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ குட் அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய நிக் நெமத் வந்து பார்த்தீங்கன்னா TNA வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக் நெமத் வந்து பார்த்தீங்கன்னா TNA தான் இருக்க போறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர் மோஸ்ட் ப்ராபப்லி WWE வந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா TNA வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை ரீசைன் பண்ணியிருக்காரு. WWE அன்ரியல் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கும் கண்ட அன்ரியலோட சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் ரிலீஸ் ஆக போகுதுன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சதான். பட் இருந்தாலும் WWE சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாட்டாக இருக்கிறதுக்கு விருப்பப்படல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்யூஸ் பண்ணியிருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா நாட் சாம் ரெஸ்லிங்கும் போட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ WWE அன்ரியலோட சீசன் 2 இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பாட்டாக இருக்க போகிற மாட்டேன், ஸோ என்னை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபீச்சர் பண்ணாதீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாராமா. இது ரிலேட்டட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்லிங் போட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு ஒரு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட WWE சைட்லேருந்து சொன்னேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இருக்க போகிறது கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுலேருந்தே சிஎம் பங்குக்கு இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அதனாலே என்னவோ தெரியல இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறக்கா வேணாம்ன்ற மாதிரி. பட் இருந்தாலும் சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார். பட் இருந்தாலும் சீசன் 2 என்ன ஃபீச்சர் பண்ணாதீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலாக மெயின் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட டோட்டல் வியூவர்ஷிப் இப்போ வரைக்கும் கண்ட நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ WWE சைன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கண்ட WWEயோட வியூவர்ஷிப் எவ்வளோ வந்திருக்குன்றதை எஸ்டிமேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ராவோட வியூவர்ஷிப் மட்டும் தாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ WWE ரா வந்து
வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அமெரிக்காலேருந்து வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகுதுல, ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிட்டு இருக்காங்க. 1 இயர்னு பார்க்கும்போது மண்டே நைட் ராவோட வியூஷிப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 525 மில்லியன் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 52 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ 52 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 47 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரா வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்காம. அதாவது இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா நான் 52 வாரம் இருக்குது, ஸோ 52 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 47 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாப் 10 லிஸ்ட் விடுவாங்கல்ல, ஸோ அதாவது டாப் 10ல வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரா இருந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுவே WWE ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஆல்சோ அவங்க இன்டர்நேஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள், ரெசில் மினியா, எலிமினேஷன் சேம்பர், சம்மர்ஸ்லாம் மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாலும் அதை வந்து இவங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக அதுக்கான நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. பட் டோட்டலாக ஓவரால் வியூவர்ஷிப் பார்க்கும்போது மண்டே நைட் ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அதர்வைஸ் நான் வந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் மட்டும் வந்து நம்பர்ஸ் வந்து பார்த்து இப்போ வரைக்கும் கரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. பெரிய நெட்வொர்க் தள்ளி விட்டானுங்க, அதோட பிரச்சனை கிடையாது. ஸோ ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் தான் இங்கே ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ கடைசியாக மெயின் அப்டேட்ஸ் பார்த்தலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஸோ நம்மளுடைய சிஎம் பங்க் ரிலேட்டட் தான். ஸோ சிஎம் பங்க் அவருடைய கான்ட்ராக்ட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. சமீபத்தில் ஒரு போட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா அவருடைய 50வது வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக சினிமா பிளெண்டுன்ற ஒரு ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் சிஎம் பங்க் நிறைய விஷயங்களை பற்றி அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினச்சிருந்தாருன்னா 40 ஏஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடலாம்ன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருந்தாங்களா. இப்போ வரைக்கும் கரெக்டாக அவருக்கு 47 ஆயிடுச்சு. அது ஆல்சோ அவரோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு பார்க்கும்போது 50க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சண்டை போட முடியாது. பட் இருந்தாலும் நிறைய லெஜண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி எனக்கு கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன்றதா சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆட்ருத்தும் அவருடைய கான்ட்ராக்ட் ரிலேட்டட் பேசியிருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி இன்சைடர்ன்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் ஆட்ருத் பார்த்தீங்கன்னா என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர் டீல் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருந்தாராமா. ஸோ மணி இந்த பேங்க் 2025 அவரோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாராமா. 4 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டீல் சைன் பண்ணியிருந்தாங்களாமா. அண்ட் ஆல்சோ 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக இருக்கணுமான்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. 4 வருஷம் கான்ட்ராக்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் அந்த கான்ட்ராக்டோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதுதான் என்னோட லாஸ்ட் கான்ட்ராக்டாகவும் இருக்கும், லாஸ்ட் ரெஸ்டிங் கான்ட்ராக்டாக இருக்கும்ன்றதை ஆட்ரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. இப்போ ஆட்ரத்துக்கு கரெக்டாக 54 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு. இதுக்கப்புறமாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சண்டை போட மாட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு பெரிய சைனிங்காக ஏடபிள்யூலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏடபிள்யூ ஸ்டார் வந்து இப்போ கரெக்டாக WWE சைன் பண்ண போகிறாங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஏடபிள்யூவில் பவர் ஹவுஸ் ஹப்ஸ்ன்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கி மாதிரியான ஸ்டார், ஒரு நல்ல மான்ஸ்டரான ஸ்டார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ கான்ட்ராக்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூலேருந்து வெளியே தள்ள போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. WWE ரொம்ப நாளாக அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு இருக்காங்களா. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட் WWE மோஸ்ட் ப்ராபப்ளி சைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக ஏடபிள்யூ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ராஸ்டர்லேருந்து வந்து இன்டர்னல் ராஸ்டர்லேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக அதுக்கேற்றாப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் வந்து பார்த்தீங்கன்னா WWE வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ WWE வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக ஹப்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா WWE 2K 2026 ரிலேட்டட் தான். ஸோ 2K 2026 அதோடைய மெயின் ஸ்டார் யாராக இருப்பான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு. நெல்லை அது ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக 2K26 உடைய மெயின் ஃபியூச்சராக நம்மளுடைய சிஎம் பங்க் இருக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோடைய அந்த WWE கேம் இருக்குல்ல, ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் மெயின் இதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு. இந்த தடவை சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹைலைட் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கவர் ஸ்டாராக நம்மளுடைய ரோமன் ரைன்ஸை போட்டிருந்தாங்க. அதுக்கு ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெம்ஸ்ரியை போட்டிருந்தாங்க. இந்த தடவை யாராக இருப்பாங்கன்ற மாதிரி ஃபேன் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் போய்கிட்டு மெயின் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ சவுதி அரேபியா ரெசில்மேனியா 43க்காக பிக் ஸ்டார்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 42 மெயின் இவெண்ட் என்னவா இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணி ஒரு அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. மெயின் அப்டேட் ஸோ நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ ட்ரிபிள் ஹெச் பிக் ஐடியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரைன்ஸ்க்கான ட்ரியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசில்மேனியால நடக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீசர் WWE சமீபத்தில் நடந்த சர்வைவர் சீரிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் கரண்டாக ட்ரிபிள் ஹெச் அந்த ஐடியாவுக்கு நோ சொல்லிட்டாராம். 3வது தடவையாக வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நடத்த வேணாம்ன்ற மாதிரி ட்ரிபிள் ஹெச் நோ சொல்லிட்டாராங்க. ஸ்ட்ரிக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நோ சொல்லி அது போக அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ வரைக்கும்
கரண்டாக நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயர் வர்சஸ் ஜேக்கப் ஃபாட்டு வர்சஸ் நம்மளுடைய கோடி ரோல்ஸ்க்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்காக நடத்தலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாமா. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டு இன்னும் மெயின் ராஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டுக்கு ஏற்றாப்புல இன்னும் மேட்சஸ் எதுவும் கம்ப்ளீட் பண்ணல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காங்களாமா. மற்றபடி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி நடக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்லிங் அப்சர்வர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் இல்லாமல் நீங்கள் மெயின் ஈவெண்ட் போனியானா அவ்வளோதான் வெட்டு வேண்டான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கிட்டிங். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னதை சொல்லுங்கள். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா